இந்தியா இன்டு தி செமிஃபைனல்ஸ். T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா பண்ண ஹையஸ்ட் ரன் சேஸ் இதுதான். இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்ல டாஸ் தான் ரொம்ப குரூஷியல். டாஸ் ஜெயிச்ச சூரியகுமார் யாதவ் உடனே பவுலிங் சூஸ் பண்ணாரு. ஏன்னா சேசிங் தான் ஐடியல் இந்த ஈடன் கார்டன்ஸ்ல. வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சது. பட் நடுவுல ரோஸ்டன் சேஸும் ஹெட்மேரும் கொஞ்சம் த்ரெட்னியா இருந்தாங்க. அப்பதான் உள்ள வந்தாரு நம்ம நேஷனல் ட்ரெஷர் ஜஸ்பிரீத் பும்ரா. ரெண்டு பேரையும் ஒரே ஓவர்ல விக்கெட் எடுத்து அனுப்புனாரு. அதுக்கப்புறம் கேம் நம்ம கண்ட்ரோல்ல வந்துச்சு நினைச்சா ஜேசன் ஹோல்டரும் ரோமன் பவுலும் பயங்கரமான ஒரு பவர் ஹிட்டிங்கோட ஒரு செம பினிஷ் ஒன்னு கொடுத்தாங்க. ஒரு 195 ஒரு பெரிய டார்கெட் போட்டாங்க. இது வரைக்கும் 150க்கு மேல இந்தியா இந்த T20 வேர்ல்ட் கப்ல 3 டைம் தான் சேஸ் பண்ணிருக்காங்க. சோ 195ங்கிறது ஒரு பெரிய டார்கெட். அப்படி உள்ள வந்து ஸ்டார்டிங்ல நமக்கு கொஞ்சம் ட்ரபிள் தான் ஆச்சு. அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷான் ரெண்டு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸும் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா களத்துல இருந்தது நம்ம ஆட்ட நாயகன் சஞ்சு சாம்சன். திஸ் இஸ் த மொமெண்ட் ஃபார் ஹிம். இந்த மாதிரியான ஒரு மெச்சூரான இன்னிங்ஸ் சஞ்சு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி யூஸ் பண்ணும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதை எதிர்பார்த்து when it matters the most டெலிவர் பண்ணிருக்காரு. கடைசி ஓவர் வரைக்கும் நின்னு அந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆன ஒரு இன்னிங்ஸ் சஞ்சு சேட்டா கலக்கி. என்னதான் நடுவுல விக்கெட் போனாலும் சஞ்சு சாம்சன் இந்த சேஸ கண்ட்ரோல்லே வச்சிருந்தாரு. சூரியகுமார் யாதவ் வந்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் விக்கெட் போச்சு. அண்ட் திலக் வர்மா உள்ள வந்து ஒரு குரூஷியல் கேமியோ ஆடிட்டு போனாரு. அவர் உள்ள வரும்போது பயங்கர பிரஷரா இருந்துச்சு. அவர் அடிச்ச சில பவுண்டரிஸ் சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சம் பிரஷர் ரிலீஃப் பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸோட கேச்சிங் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. இந்தியா நிறைய மிஸ்ஃபீல்ட் அண்ட் கேட்ச் எல்லாம் டிராப் பண்ணாங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க கேச்சிங் பயங்கரமா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் இந்தியா டே அண்ட் இந்தியா தொடர்ந்து 3வது டைம் செமிஸ்குள்ள போறாங்க. இந்தியா செமிஃபைனல் 2 ஆட போறாங்க இங்கிலாந்தோட வான்கேடேல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ஈடன் கார்டன்ஸ்ல தான் ஆட போறாங்க. 2015 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்து ஆடினாங்க. சோ அதோட ரிப்பீட்டேஷனா இதை நான் பாக்குறேன். அதே மாதிரி 2022 2024 2026 தொடர்ந்து 3வது வருஷமா இந்தியாவும் இங்கிலாந்தும் செமிஃபைனல் ஆட போறாங்க. அதுல ஒன்னு இந்தியாவும் இன்னொன்னு இங்கிலாந்தும் ஜெயிச்சது. இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்தியன் டீம் பயங்கர பாசிட்டிவா போயிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூட லூஸ் பண்ணது ஒரு பிட் ஸ்டாப்பா நினைச்சு அங்கிருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் ரெக்கவர் பண்ணி ஒரு டீமோட மொராலை மாத்தி இருக்காங்க. சோ இனி 2 கேம் குரூஷியல் கேம். செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சா இன்னொரு ஃபைனல் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.